Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கோவக்காய் ரெசிபி தாங்க. அதுக்கு 400 கிராம் நான் கோவக்காய் எடுத்துக்கறேங்க. ஒரு 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சிங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கங்க. அது கூடவே எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, ஒரு தக்காளியை கட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க, கெட்டி தயிர் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் கோவக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணவே இல்லைங்க. கேஸ் ஆன் பண்ணாமல் கடாயில் இப்போ நம்ம கோவக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ மீதம் இருக்கிற 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. எதுவுமே வதக்க தேவையில்லைங்க. டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சி அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த கோவக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி அளவு பார்த்திங்கன்னா இதுதான், இந்த கோவக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ தாங்க நான் கேஸே ஆன் பண்ணுறேன். வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் இதுவே போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வேகட்டுங்க. இடையில கிளறி விட்டுக்குங்க. இப்போ இந்த கோவக்காவுக்கு சுவை பார்த்திங்கன்னா தக்காளி தாங்க. தக்காளி இன்னும் கூடுதலாக கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திரும்பவும் மூடி போட்டு வேக வைக்கலாங்க. இந்த தண்ணி நல்லா வற்றணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த எண்ணெய் நல்லா கொஞ்சம் மேலே வருங்க. நம்ம ஊற்றின 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மேலே நல்லா வரும். அந்த அளவுக்கு வேகணும். தண்ணியெலாம் நல்லா வற்றிடுது பாருங்கள். கோவக்காயும் நல்லா வெந்துடுது. இப்போ இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, பார்க்கவே நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லான ஒரு காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பாருங்கள், நம்ம பூரி, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு நல்லா சூப்பராக எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுட சுட சப்பாத்தி மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு இந்த காயை எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.